பெரிய பலமும் பலவீனமும் ஒன்றாக மட்டுமே இருக்கும். இது மீனம் ராசிக்கு நிச்சயமாக பொருந்தும். அது உங்களுடைய உணர்ச்சி மட்டும்தாங்க. உங்களுடைய உணர்ச்சியை நீங்கள் கட்டுப்படுத்தி கொண்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய பலம். உங்களுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்தாமல் அனைவரின் மீதும் உணர்ச்சியாக இருந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுடைய பலவீனமாகவும் இருக்கும். ஒரு சில நபர்கள் அதை உங்களுக்கு நன்மைகரமாக பயன்படுத்திக் கொள்வார்கள். ஒரு சில நபர்கள் உங்களையே தவறாக பயன்படுத்தியும் இருப்பார்கள். அதற்கு காரணம் நீங்கள் அதிகமாக அனைவரின் மீதும் அன்பு கொடுப்பீங்க, அதிகமான உணர்ச்சியை கொடுப்பீங்க. இதனால் தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் மாட்டிக்கொள்ளவும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு ஞானிடம் எப்படி இருக்க வேண்டும் என்று தெரிந்து நடந்தீர்கள் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக செல்லப்படும். நீங்கள் எந்த விஷயத்தையும் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. மனதில் ஆழமாக எடுத்துக்கொள்வீங்க. யாராவது ஒரு வார்த்தைகள் விளையாட்டுக்கு கூறினால் கூட நீங்கள் அதை ஆழமாக எடுத்துக்கொள்வீர்கள். உங்கள் மீது நான் அன்பு வைக்கிறேன் அப்படின்னு ஏதாவது கூறினார்கள் கூட நீங்கள் அதை முழுமையாக நினைத்து கொண்டு அதுதான் உண்மை என்று நினைத்து நீங்கள் வாழ்வீர்கள். ஆனால் அவர்கள் விளையாட்டாக கூறியிருப்பார்கள். ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. அவங்க உண்மையாக கூறினார்கள் என்று நினைத்து உங்களுடைய மனதிற்குள் அதை ஆழமாக போட்டு தேவையில்லாத குழப்பங்களுக்கு நீங்கள் ஆளாக்கப்படுவீங்க. இதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இதனால தான் நீங்கள் அதிகமாக மனவேதனை அனுபவிப்பதற்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். மற்றவங்க விளையாட்டுக்கு கூடியதை நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கொள்வீங்க. இது உங்களுக்கு நல்லதாக இருக்கட்டும், உங்களுக்கு கெட்டதாக இருக்கட்டும், அவங்க சும்மா விளையாடும் பொழுது காமெடிக்கு கூட கூறியிருப்பார்கள். அதனை நீங்கள் பெரிதாக நினைத்து அதைவே உங்களுடைய மனதிற்குள் போட்டு தேவையில்லாத மனவேதனைக்கு நீங்கள் ஆளாக்கப்படுவீங்க. இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஒருவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை கூட உங்களை சில நாட்களாக நிச்சயமாக பாதித்து கொண்டே இருக்கும். அதிலிருந்து வெளிவர முடியாமல் இன்னமும் நீங்கள் தவிர்த்து கொண்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். நீங்கள் பிறரை மிகவும் எளிதாக நம்பி விடுவீங்க. அதனால் அனைவருமே உங்களை எளிதாக ஏமாற்றி விடுவார்கள். இந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். யாரிடம் பேசினாலும் அவங்க பேசுனாங்கன்னா நீங்களும் பேசுங்க. அவங்க அன்பு வைத்தால் நீங்களும் அன்பு வைங்க. அன்பு கொடுத்தா அன்பு கொடுங்க. ஆனால் அதை விட்டுட்டு அவங்க பேசின உடனே அவங்க தான் என் உயிர் அண்ணன், என்னுடைய உயிரக்கா அப்படின்னு சொல்லிக்கொண்டு உறவாடக்கூடாது. எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் பிறரை எளிதாக நம்புவதை முதல்ல நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இதனால் உங்களுக்கு 3 முக்கியமான ஏமாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும். ஒன்று என்ன தெரியுமா? நெருங்கிய நண்பர் மூலம் நம்பிக்கை துரோகமானது ஏற்பட்டிருக்கும். யாரையெல்லாம் நீங்கள் எளிதாக நம்பினீங்களோ அவங்கள பற்றி நீங்கள் முழுசாக தெரியாமல் இருப்பீங்க. அதனால் அவங்களால ஏற்பட்ட துரோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளையும் பண பிரச்சனைகளையும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். இரண்டாவது, உறவினர் மூலம் ஆதரவு கிடைக்காத ஒரு நிலைமையானது ஏற்பட்டிருக்கும். உங்கள் மீது அன்பு காட்டுவது போல காட்டி அவங்களுடைய தேவையானது முடிந்தவுடன் அவங்க உங்களை தூக்கி எறிஞ்சிருப்பாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடந்திருக்கும். மூன்றாவது, காதல் வாழ்க்கையில் உண்மையான அன்பு கிடைக்காத ஒரு அனுபவம். நீங்கள் அவங்களுக்காக என்னென்னமோ பண்ணியிருப்பீங்க. ஏன் உங்களோட உயிரை கொடுக்க கூட நீங்கள் தயாராக இருப்பீங்க. ஆனால் அவங்க உண்மையான அன்பு வைத்து உங்களை காதல் செய்திருக்க மாட்டாங்க. இதுவும் மிகப்பெரிய ஒரு மனவலியை உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த மூன்றும் உங்களுடைய மனத்தில் ஆழமான காயங்களை நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் தெளிவு இல்லாத காலங்கள் பல இருந்திருக்கும். குறிப்பாக நீங்கள் எதை செய்யணும் அப்படின்னு தெரியாமல் இருந்த காலங்கள். இதை உங்களால் மறக்கவே முடியாது. அடுத்து நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி போகும், என்ன செஞ்சால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் என்று தெரியாமல் நீங்கள் யோசித்து திகைத்து நின்ற காலங்கள் அதிகமாகவே இருக்கும். அந்த காலங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. வேலை அல்லது படிப்பு தொடர்பான குழப்பங்கள் இருந்த காலங்கள், அது மட்டும் இல்லாமல் உறவுகள் சரியாக இல்லாத காலங்கள். இந்த 3 காலகட்டங்களிலும் உங்களுக்கு மிகவும் கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்தது. அதிலிருந்து நீங்கள் வெளிவர எவ்வளவோ சிரமப்பட்டிருப்பீங்க. இன்னைக்கு வரைக்கும் அதை நீங்கள் நினைத்து பார்க்கும் பொழுது அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். முதலாவதாக என்ன அப்படின்னா, என்ன செய்யணும் அடுத்து அப்படின்னு இருந்த ஒரு காலங்கள் இருக்குல்லவா, அதை தாண்டினோடனே வேலை படிப்பு தொடர்பான குழப்பங்கள். என்ன படிப்பு படிக்கலாம், இன்னொரு வேலைக்கு செல்லலாம் அப்படிங்கிற ஒரு குழப்பம். அடுத்ததாக உறவுகள் சரியாக இல்லை. உங்களுக்கு உறவுகள்ல இருந்து ஆதரவும் கிடைக்கல. இதை நினைத்து நீங்க ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரி சில காலங்கள் உங்களுக்கு அதிக கஷ்டங்களை நிச்சயமா கொடுத்திருக்கும். அடுத்து அந்த நேரங்களில் நீங்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்க முடியாமல் நான் என்ன செய்ய என்று சிந்தித்து கொண்டு இருந்திருப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் மோசமான ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக இருந்திருக்கும். முடிவெடுக்க முடியாத நிலை உங்களை உள்ளுக்குள் மிகவும் சோர்வடைய செய்திருக்கும். என்ன செய்வது என்று தெரியாமல் முடிவெடுக்கவும் முடியாமல் உங்களால் நீங்கள் அதிக அளவில் சோர்வடைந்திருப்பீங்க. இந்த மாதிரி செயல்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். உங்களுடைய காதல் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த 3 காயங்கள் என்ன தெரியுமா? உண்மையாக நேசித்தவரால் புரிந்து கொள்ளப்படாத ஒரு நிலைமை. உங்களிடம் இருக்கக்கூடிய தேவையை மட்டும் பயன்படுத்தி உங்களை அவங்க பாதியிலே நிறுத்தி விட்டு சென்றிருப்பாங்க. எதிர்பார்த்த அளவில் அன்பு திரும்ப உங்களுக்கு கிடைக்காமல் போனது. இது இரண்டாவது. மூன்றாவதாக திடீரென்று பிரிவு அல்லனா ஏதாவது ஒரு துரோகம். இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில மனவேதனையை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த அனுபவங்கள் உங்களுடைய மனதை மிகவும் பாதித்திருக்கும்.
பண விஷயங்களில் ஏற்பட்ட அழுத்தங்களுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் திட்டமிடாமல் செலவு செய்தது. அது மட்டும் கிடையாது, திடீர்னு தேவைகள் உங்களுக்கு உருவாகியிருக்கும். நீங்கள் செலவு செஞ்சுருப்பீங்க, ஆனால் திடீரென்று உங்களுக்கு தேவைகள் ஏற்படும் பொழுது பணமானது இல்லாமல் நீங்கள் கடன் வாங்குவீங்க. இதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இதனால் பணமானது கையில் நிலைக்காமல் கூட போயிருக்கும். திடீரென்று ஏதாவது திடீர் செலவுகள் ஏற்படும் பொழுது வெளியிலிருந்து கடன் வாங்குவது, மறுபடியும் அப்படியே கொடுப்பது, இந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் சேமிப்பு என்பது இல்லாமல் போயிருக்கும். கடந்த நினைவுகளை நீங்கள் மறக்க முடியாமல் உங்களுடைய மனதிற்குள் ஒரு இயல்பு இருந்து கொண்டே இருக்கும். உங்களால் மறக்க முடியாதுங்க பழைய நினைவுகள். அது காதல் வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், துரோகம் செய்த நபர்களாக இருக்கட்டும், அனைவரையும் உங்களால் மறக்க முடியாது. இதுதான் உங்களுடைய இயல்பாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை உணர்ச்சியுடன் நினைத்து கொண்டுட்டீங்க அப்படின்னா அதை விடுவது கடினமாகிவிடும். அதையே நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீங்க, அதையே நினைத்து புலம்பிக் கொண்டிருப்பீங்க. தினசரி இரவில் தூங்கும் பொழுது கூட அதையே நினைத்து அழுது கொண்டும் இருப்பீங்க. இதுதான் இந்த மீனம் ராசிக்காரங்களுடைய மிகப்பெரிய ஒரு கெட்ட ஒரு குணமாக இருக்கும். ஆனால் இதை யாராலையும் மாற்ற முடியாது. இது உங்களுடைய இயல்பு. அதேபோல் அதிக கற்பனை உங்களுடைய குழப்பத்திற்கு ஆளாக்குகிறது. உங்களுடைய குழப்பங்களினால தான் குழப்பத்திற்கு காரணமாக இருப்பது அதிக கற்பனைகள், அதிக கனவு காணுதல். இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்களை உங்களுக்கு ஆளாக்கிவிடும். நீங்கள் நடந்ததை விட நடக்காத விஷயங்களை மனதில் உருவாக்கி அது உண்மையாக உணர ஆரம்பிப்பீங்க. இதனால் அந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு துளி கூட நடக்காமல் போய்விடும். நடப்பதற்கு முன்பாகவே இது நடந்தால் நல்லா இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் பெரிதாக ஆசைப்படுவீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகளை நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கும். இதனால் தேவையற்ற கவலைகளுக்கு நீங்கள் தான் ஆளாக்கப்படுவீர்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடந்து கொண்டிருக்கும். எனவே இது வரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமேல் நடக்கப் போவது என்ன என்று தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு பெரிய மாற்றங்கள் நிச்சயமா உருவாகும். முக்கியமா நல்ல நல்ல மாற்றங்களானது உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பழைய சுமைகள் மெதுவாக குறைந்துவிடும். பழைய சுமைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது மெதுவாக குறையும். மறக்க முடியாத நினைவுகள் கூட உங்களுக்கு மறக்க வைக்கும். புதிய வாழ்க்கை ஒரு புதிய திசையில் ஆரம்பமாகும். நீங்கள் இப்போ புதிய வாழ்க்கையை தொடங்கியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் பழைய வாழ்க்கைக்கும் அந்த புதிய வாழ்க்கைக்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கும். அதை உங்களாலேயே உணர முடியும். பழைய காலத்தில் நம்ம எப்படி இருந்தோம், இந்த ஒரு காலத்தில் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு நீங்களே உங்களை உணர ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கும். உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்களானது நீங்கிவிடும். நீங்கி ஒரு தெளிவானது உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் சரியான முடிவுகளை எடுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த முடிவுகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடும். இந்த ஒரு தெளிவு உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும். முன்னேற்ற பாதைக்கு கொண்டு சென்று நல்ல ஒரு நினைவுகளையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கொடுக்கும். அந்த அளவுக்கு சில துன்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வானது நிச்சயமாக கிடைத்துவிடும். புதிய வாய்ப்புகள் இந்த ஒரு காலத்துல உங்களை தேடி வரும். நீங்களே வேண்டாம் என்று கூறினாலும் உங்களை தேடி சில வாய்ப்புகள் வரும். அது பார்ப்பதற்கு உங்களுக்கு எளிதாக தெரிந்தாலும் அது நீங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தி வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்துல பெரிய ஒரு மாற்றத்திற்கு நிச்சயமான ஒரு தீர்வாக மாறும். வேலை அல்லது தொழிலில் பதவி உயர்வு அல்லது நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும். வேலைக்கு செல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வேலையில பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இருக்கும். நீண்ட நாட்களாக உங்களுடைய மனதில் தீராமல் இருந்த கவலைகள் குறைந்து ஒரு அமைதியான வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வருவாங்க. இது வரைக்கும் உங்களுக்கு துரோகம் மட்டுமே நடந்திருக்கும். ஆனால் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய புதிய நபர்கள் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல நல்ல உதவிகளை, அதுவும் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை நிச்சயமாக செய்து உங்களுக்கு மிகவும் பக்கபலமாக இருப்பார்கள். அவர்கள் உங்களுடைய நண்பர்களாக இருக்கலாம், வேலை தொடர்பான நபர்களாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தின் மூலம் அறிமுகமாகக்கூடிய நபர்களாக இருக்கலாம். ஆனால் யாராக இருந்தாலும் இனி வரக்கூடிய நபர்கள் அனைவருமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களை கொண்டு செல்வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பம் இந்த ஒரு காலத்தில் நிச்சயமாக ஏற்படும். அது உங்களுடைய மனநிலையை மாற்றக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு நல்ல பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு செயலாகவும் நிச்சயமாக இருக்கும். இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான கட்டமாக இருக்கும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களை நீங்கள் நம்ப வேண்டும். நம்பி உங்களுடைய மனதை நீங்கள் நம்பி உங்களுடைய செயல்களை நீங்கள் செய்யுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாக சென்றுவிடும். எனவே மீனம் ராசி அன்பர்களே, நீங்கள் உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். கட்டுப்படுத்தி கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நீங்க போகின்ற எல்லா விதமான இடங்களிலும் நன்மைகளானது கிடைக்கும். உங்களுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாமல் விட்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை மிக பெரிய ஒரு அழிவுக்கு காரணமாகிவிடும். இதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.
தெளிவுடன் நீங்கள் முன்னேற ஆரம்பியுங்கள். தெளிவுடன் உங்களுடைய குழப்பம்